Hi friends, I am Vimal Subbu. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். என்னோட சேனல்ல PhD ரிலேட்டடா எஜுகேஷன் கண்டென்ட்டா நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. பார்க்குறவங்க எல்லாரும் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Google வாய்ஸ் டைப்பிங். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்டா பிகினர்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக சொல்லி தரேன், ஓகேங்களா? எப்படின்னா நம்ம இப்போ டைப்பிங் கிளாஸ் போனவங்களுக்கு டைப்பிங் ஈஸியாக வரும். நம்ம பெரிய பேராகிராஃப்ஸ் எல்லாம் டைப்பிங் பண்ணுவாங்க. அதுவுமே டைப்பிங் கிளாஸ் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் மட்டும்தான் முடிச்சிருப்பாங்க. தமிழ் சில பேருக்கு முடிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தமிழில் டைப் பண்ணணும், அந்த மாதிரி உங்களோட ஓன் லாங்குவேஜில் டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கூகுள் வாய்ஸ் டைப்பிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் சைடில் இந்த ஐகான்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா கீழே நமக்கு கூகுள் டாக்ஸ்ன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டாக்ஸை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வேர்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் நியூ டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்மளோட எம்எஸ் வேர்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் கீழே வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தா சைடில் இந்த மாதிரி வியூ ஆகும். நீங்கள் அப்போ லாங்குவேஜும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கிலீஷ்ன்னு இருக்குது. இதில் உங்களுக்கு தமிழ் வேணுன்னா தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ்ன்னு வச்சு நான் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது. அந்த அந்த மைக் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரெட் கலராக மாறும். நீங்கள் அப்போ கீழே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அதை அப்படியே டைப் பண்ண ஆரம்பிச்சோம், ஓகேங்களா? எவ்வளோ ஸ்பீடாக வேணும்னு சொல்லலாம் டைப் ஆகும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் 3 ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ, 1 ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அண்ட் 3 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இப்போ நான் ஸ்லோவாக சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்லி காட்டுறேன், ஓகேங்களா? Application should be submitted within 30 days of the publication of this advertisement in the BSA official website. Application should be submitted within 30 days of the advertisement in the BSA official website. நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை அந்த ஃப்ளோவை அந்த வாய்ஸ் அது ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை பிரேக் பண்ணாமல் கண்டினியூஸாக சொல்லணும். ஒன்ஸ் நீங்கள் பிரேக் விட்டுட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் ரெகக்னைஸ் ஆகாது. ஸோ அகெயின் நீங்கள் அந்த ரெட் கலரை அந்த இதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களோட டோன் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இன் பிட்வீன் நீங்கள் பிரேக் விட்டீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? தென் அது இல்லாமல் சில சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ், அலைன்மெண்ட்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் கூட நம்ம கமெண்ட் ஒழுங்காக கொடுக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன், ப்ராக்கெட் க்ளோஸ், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஓகேங்களா? தமிழ் டைப்பிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கிலீஷ் டைப்பிங்கை விட. நீங்கள் இதை டேரெக்டாக நீங்கள் ஃபைலையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை காப்பி பண்ணி உங்களோட வேர்டில் கூட நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் பேசினதுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட வேர்டுக்கு, ஓகேங்களா? இப்போ நான் தமிழ் பேசி காட்டுறேன். இப்போ இந்த இங்கிலீஷ்ன்ற இருக்க இடத்துல லாங்குவேஜ் நீங்கள் மாற்றிக்கணும். கீழே லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு இருக்கும். அதுவே தமிழ் மலேசியா தமிழா, இந்தியா தமிழா அப்படின்லாம் கேட்கும். நீங்கள் இந்தியா தமிழ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ தமிழ் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் நீங்கள் அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ அதோட எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் அது ரெகக்னைஸ் பண்ணி டைப் பண்ண ஆரம்பிக்குது. பட் உங்கள் டோன் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டு எண்டப் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது ஒரு வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அது மறுபடியும் ரெகக்னைஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் வாய்ஸ் டைப்பிங்க்கு, ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிளிக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும்.
ரெட் கலரான ஒன்று. ஓகேங்களா? பேரன்புடையீர் காங்கேயம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ சென்னியாண்டவர் ஆலயத்தில் நாளை திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறகிரி வேலவன் ஸ்ரீ சென்னியாண்டவருக்கு காலை 8:15 மணிக்கு அபிஷேக பூஜைகளுடன் துவங்கி தீபாராதனை நடைபெறும். பக்த பெருமக்கள் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ஞானமே வடிவாகிய சிறகிரி வேலவன் சென்னியாண்டவரின் அருள் பெறுக. தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் முக்கியமான பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாகும். இது பொதுவாக ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது சூரிய பொங்கல் காலத்துக்கு பின் வரும் சூரியன் மேச ராசிக்குள் நுழையும் நாளாகும். இதை சித்திரை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள். தமிழ்நாட்களில் இது சித்திரை மாதத்தின் முதல் நாளாகும். அதனால் இந்த நாள் தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? உண்மையிலுமே தமிழ் டைப்பிங் போனவங்களுக்கு வந்து இது தெரியும். இங்கிலீஷ் டைப்பிங் வந்து ரொம்ப ஈஸி தான். தமிழ் டைப்பிங்கை கம்பேர் பண்ணும்போது நிறைய கீஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போ தமிழில் பிஹெச்டி பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த கூகுள் வாய்ஸ் டைப்பிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.